வணக்கம் நண்பர்களே. ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு அதிமுகவில் 4.5 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர், முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதன் பிறகு சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்று தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவை வழிநடத்துகிறார். இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலைக்கும் கடுமையான வார்த்தை போர். எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலே தெரியலைங்க. அவர் ஒரு தற்கூறிங்க. அவர் ஒரு துரோகிங்க. தவழ்ந்து போய் ஆட்சியை பிடித்தவர். பாஜகவில் இருந்து 4.5 ஆண்டுகள் ஆட்சியை மத்திய அரசில் என்னென்ன நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கணும், மோடியினுடைய வரவேற்புக்கும் மோடியினுடைய நல்லாசிக்கும் காத்துக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிட்ட பிறகு இன்னைக்கு பாஜகவை எதிர்த்து பேசுகிறாரு. இந்த துணிச்சல் எப்படி வந்தது? அவர் ஒரு தற்கூறிங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அரசியல் அனுபவம் இல்லைங்க. யாரோ ஒருத்தர் கொடுத்த பதவியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கம் காட்டமான பேச்சு. இதற்கு எடப்பாடி பழனிசாமி சலித்தவராக இல்லை. மீண்டும் அண்ணாமலைக்கு கவுண்டர் ஃபைல் கொடுக்குற மாதிரி அண்ணாமலை எந்த தகுதியும் இல்லை. அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிச்சு அரசியலில் களம் கண்டு ஒரு சட்டமன்ற தொகுதியை ஆகியிருந்தால் நாங்கள் அவர் சொல்கிறதுக்கு நாங்கள் அவருக்கு கொடுக்குற பதிலாக நாம் பல்வேறு பதிலும் கொடுக்க காத்துட்ருக்குறோம். ஆனால் அண்ணாமலை ஒரு வார்டு மெம்பராகவோ இல்லை சட்டமன்ற உறுப்பினராகவோ ஆகாத ஒரு அண்ணாமலை அரசியலில் ஒரு அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு எங்களை பற்றி அதிமுக பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லைங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அண்ணாமலையினுடைய அரசியல் பயணங்களில் பாஜக அதிமுகவுடைய எதிர்ப்பை வலுப்படுத்தி தமிழகத்தில் பாஜக வளர நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அரசியல் வட்டாரங்களில் எழுந்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தெளிவாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதே போல் உங்களை யாரும் இங்கே கூப்பிடலைங்க, அதிமுகவை நாங்கள் இங்கே கிட்டே சேர்க்க மாட்டோம், எடப்பாடி பழனிசாமியை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பாஜகக்குள்ளே கூட்டணிக்குள்ளே கொண்டு வரவே மாட்டோம். இதே ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ டிடிவி தினகரனையோ இன்னும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை யார் வேணால் பாஜக கூட்டணியில் கொண்டு வருவோம், ஆனால் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் கூட்டு வர மாட்டோங்க, அவரை மட்டும் கிட்ட சேர்க்கவும் மாட்டோம், அவர் ஒரு நம்பிக்கை துரோகிங்க. மத்திய அரசு மூலியமாக பல சலுகைகளையும் ஆட்சியை தக்க வைக்கணுங்கிற பல உள்நோக்கத்தோட ஆட்சி செஞ்சுட்டு இன்னைக்கு பாஜக எதிர்க்கிறதுங்கிறது ஒரு பச்சை நம்பிக்கை துரோகங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மீது அண்ணாமலை சாரஞ்சாரமான குற்றச்சாட்டு, வார்த்தை போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் 13 வார காலமாக லண்டனுக்கு அரசியலை தேசிய அளவில் அரசியலை கற்கணும் படிக்கணும் அப்படிங்கிறதுனால லண்டன் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அரசியலில் எப்படியெல்லாம் காய் நகர்த்தணும், 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படியெல்லாம் ஜெயிக்கணும், அதிமுகவுடன் யாரெல்லாம் கூட்டணிக்கு இழுக்கணுங்கிற பல்வேறு புது வியூகங்களை வகுக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இருந்தாலும் அதிமுகவை எப்படி வீழ்த்தணும், அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது இடத்துலையோ 4வது இடத்துலையோ 5வது இடத்துல தள்ளி அவங்கள படுகொடியில் தள்ளணுங்கிறதுல அண்ணாமலை தீவிரமாக இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் என்னென்னா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி நம்ம சொல் பேச்சு கேட்காத வரைக்கும் அதிமுகவை எந்த நிலைக்கு கீழே தள்ளணுமோ அந்த அளவுக்கு கீழே தள்ளுங்கிறது தான் டெல்லி தலைமை அண்ணாமலைக்கு போட்டிருக்கிற உத்தரவு. இதனால தான் அதிமுகவை எதிர்ப்பை வலுப்படுத்தி பாஜக தமிழகத்தில் அதிக அளவில் கால் ஊன்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகங்கிறத விட அதிமுக வட்டாரங்களில் பேசக்கூடிய ஒரு விஷயம் அதிமுகவுக்கு பல தொடர் தோல்விகள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலையும் தோல்வியுற்றால் அதிமுக மோசமான சூழலுக்கு தள்ளப்படுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி சமாளிக்க போகிறாருங்கிறதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.